இங்க வேதாந்த நாயகி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்ற அந்த கோவிலுக்கு தான் அடுத்த நாள் என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க, சனீஸ்வரன் இப்ப வந்து உங்களை பிடிக்க வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்க போய் பின்னாடி அரச மரம் இருக்குல்ல அங்க போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அம்பாலும் அரச மரம் பக்கத்துல தான் இருக்காங்க. சனீஸ்வரனும் பொறுமையா வராரு சிவபெருமானை பிடிக்கிறதுக்காக. அப்போ அடுத்த ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற நந்திக்கு வலக்காது இருக்காது. என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த அப்போ அம்பாள் அங்க நிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு பின்னாடிதான் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு. அகத்தியருக்கு இன்னொரு பிறவி இருக்கு, அவரை இங்க வரவிடாம தடுக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே மகரந்த முனிவர் என்ன பண்றாரு, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தொன்மையான கோவில்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த டெம்பிள் டேல்ஸ் எபிசோடா. போன எபிசோட்ல திருவண்ணாமலையில இருக்கிற ஆதி அருணாச்சலத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான கோவிலை பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன். அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் அது இருந்தால், அது மட்டும் இல்லாம மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போகவே முடியுமா. கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. கும்பகோணத்துல இருந்து திருநாகேஸ்வரம் வழியா 7 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற தேப்பெருமான் நல்லூர் அப்படின்ற ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இங்க வேதாந்த நாயகி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்ற அந்த கோவிலுக்கு தான் இவ்வளவு விசேஷமும் இருக்கு. இவ்வளவுதான் விசேஷமா இருக்கு இல்லையா. ஆனா அந்த கோவில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில தான் இருக்கும், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு அருள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாம்பு வந்து மலர்களை கொண்டு வந்து சிவபெருமான் மேல பூஜை பண்ணுச்சு. அதுவும் இல்லாம பாம்போட தோல் வந்து சிவபெருமான் அதாவது லிங்கத்து மேல இருந்தது அப்படின்னு எல்லாம் நியூஸ்ல பரபரப்பா வந்திருந்த கோவிலை பத்தி நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதுவும் இதே தேப்பெருமான் நல்லூர்ல இருக்க கோவில் தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாமா? இந்த கோவிலோட ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரளய காலம், அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம புராணங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு யுகத்துக்கு அப்புறமாவும் இந்த உலகம் அழியும், மறுபடியும் அடுத்த ஜீவராசிகள் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரளய காலத்துல இந்த இடம் மட்டும் தண்ணியில முழுகாம இருந்துதான். இதை பார்த்ததும் பிரம்மதேவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்தை நோக்கி வராரு. வரும்பொழுது அவர் எடுத்து வைக்கிற ஒரு அடியிலையும் தாமரை மலர்கள் மலர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவருடைய ஞான திருஷ்டியில பார்க்கும் பொழுது இங்க சிவபெருமான் ஜோதிர்லிங்க காட்சி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து விஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாரு, இது என்ன கஷேத்திரம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. பதில் சொல்லல. சிவபெருமான் கிட்ட இருந்து பதில் வரல. அப்புறம் அங்க இருக்கிற விநாயகரை இவரு தவம் இருந்து இது என்ன கஷேத்திரம், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதும் விநாயகர் பரமேஸ்வரனோட அருளால இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்றாரு. அதாவது பிரளய காலத்துல சிவபெருமான் இங்கதான் எழுந்தருள்வாரு. அந்த நேரத்துல நானும், அதாவது கணபதி சொல்றாரு, நானும் என்னுடைய அம்மையும் இந்த இடத்துல எழுந்தருளி எங்க கிட்ட வேண்டவங்களுக்கு அருள் பாலிப்போம், அவங்களுடைய எல்லா பாவங்களையும் போக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிற இந்த கோவில் இருக்கிற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கோவில்னா ஆகம விதிப்படி தானே கட்டியிருக்கோம். இங்க வந்து அந்த விதியில இருந்து முரண்பட்டதாக இருக்கும். இங்க இருக்கிற விநாயகர், அந்த கணபதி பேரே கபால கணபதி அப்படின்னு சொல்றாங்க. நார்மலி விநாயகருடைய சிலைய பாத்தீங்கன்னா யானை கண்கள் போல இருக்கும். ஆனா இந்த இடத்துல விநாயகரோட கண்கள் வந்து மானிட கண்கள், அதே போல அவரோட விரல்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா மானிட ரூபமா இருக்கும். விநாயகர் ரூபம் தான் கண்கள் மானிட கண்களாக இருக்கும். அதுவும் இல்லாம இந்த அஷ்ட திக் பாலகர்களை அவருடைய இடுப்புல கபாலமா அனுப்பியிருக்காரு. இது வந்து விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கபாலம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த கோவில்ல.
அடுத்த ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற நந்திக்கு வலக்காது இருக்காது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரளய காலத்துல அவர் வரும்பொழுது அவர் விழுந்து அவருடைய காது வலக்காது உள்பக்கமா போனதாகவும், அதனால நந்தியம் பெருமான் ரொம்ப व्यसனப்பட்டதாகவும், அப்போ சிவபெருமான் கவலைப்படாத, உன்னுடைய வலக்காதுல யாரோ அவங்களோட குறைய சொல்லி வேண்டினாங்கன்னா அந்த குறைய உடனே நான் நிவர்த்தி செய்வேன். அதாவது இங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நந்திக்கு ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு, ஆனா அதையே சிவபெருமான் ஒரு நிறைவா சொல்றாரு. அப்போ இங்க இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தா கூட அதை கூட நம்ம நிறைவா தான் பார்க்கணும்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த கோவில் ஆகம விதிப்படி அமையல அப்படின்னு. இந்த கோவிலோட மூலவர் சந்நிதி இருக்கு இல்லையா, அத சுண்ணாம்பு பிளஸ் தேன் அதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில பார்த்தீங்கன்னா 2 சண்டிகேஸ்வரர், ஒன்னு டாலா ஒன்னு ஷார்ட்டா, அதே போல துர்கை அவங்களும் 2, ஒருத்தவங்க 8 கைகள் வச்ச துர்கை, இன்னொன்னு 4 கைகள் வச்ச துர்கை அப்படின்னு இருக்காங்க. அதே போல இங்க அம்பாலோட பேரு வேதாந்த நாயகி, அதாவது வேதங்களை சொல்லி கொடுக்கிற மாதிரி அவங்களோட பாவம் இருக்கும். அதாவது வலக்கால முன்னாடி எடுத்து வச்சு யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா ரெடியா எந்திரிச்சு போகிற போல இருக்கிற அந்த ஒரு பாவனையில அந்த தெய்வம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல உதடுகளும் குவித்த நிலையில வேதங்களை நமக்கு சொல்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வேதாந்த நாயகி. அவங்க சன்னதியில பாத்தீங்கன்னா 2 பைரவர் சிலைகள் இருக்கு. ஒண்ணு ஸ்மால் சாந்த பைரவர், இன்னொன்னு மகா பைரவர், பெரிய மூர்த்தம் 5 அடி உயரத்துல ஒரு பைரவர் இருக்காரு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க சனீஸ்வர பகவான் தன்னுடைய காக்கை வாகனத்தோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே அவருடைய இடுப்புக்கு கீழே வச்சுட்டு ஒய்யாரமா நிக்கிறாராம். ஏன் ஒய்யாரமா நிக்கிறாரு? இதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வர பகவானோட வேலை என்ன, அந்த 7.5 வருஷம் ஒருத்தவங்களை பிடிச்சு அவங்களுடைய பாவங்கள்லாம் நிக்கிறது. அது யார் யார் என்னென்ன புண்ணியம் செஞ்சிருக்காங்க, பாவம் செஞ்சிருக்காங்க, அது கேட்டாப்பெல்லாம் நடக்கும். இவருக்கு சிவபெருமானை பிடிக்கிற அந்த டைம் வருது. அப்போ இவர் அம்பாள் கிட்ட என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் சிவபெருமானை பிடிக்கணும் அப்படின்னு. உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வருது, நீ சிவனையே பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க, சனீஸ்வரன் இப்ப உங்களை பிடிக்க வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்க போய் பின்னாடி அரச மரம் இருக்குல்ல, அங்க போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அம்பாலும் அரச மரம் பக்கத்துல தான் இருக்காங்க. சனீஸ்வரனும் பொறுமையா வராரு சிவபெருமானை பிடிக்கிறதுக்காக. அப்போ அம்பாள் அங்க நிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சு பின்னாடிதான் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்றாரு, இவரும் பொறுமையா அதே இடத்துல அந்த 7.25 நாழிகை, அதாவது எவ்வளவு நேரம் அவர் பிடிக்கணுமோ அவ்வளவு நேரமும் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. நின்னு அந்த டைம் முடிஞ்ச உடனே திரும்பி போறாரு. உடனே அம்பிகை என்ன சொல்றாங்க, என்னப்பா சிவபெருமானை பிடிக்கணும்னு வந்த, தோல்வி அடைஞ்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சனீஸ்வரன் சொல்றாரு, இல்லையே என் வேலையை நான் செவ்வனே முடிச்சிட்டேன், அதுவும் உங்களோட ஹெல்ப்போட. பாருங்க அவ்வளோ பெரிய பவர் இருக்கிற பரமேஸ்வரன் அவரே நான் வரேன்னு சொல்லி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு தானே இருந்திருக்காரு, அப்போ அதுதான் நான் அவரை பிடிச்ச காலம்னு கொஞ்சம் திமிரா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் மகா மந்திர பைரவரா மாறி சனீஸ்வரனை கிழிச்சு போடுறாரு. அப்போ சனீஸ்வரன் அவருடைய தவறு உணர்ந்து அவர் சொல்றாரு, அதாவது அவர் செஞ்ச தொழில் தவறு கிடையாது, ஆனா அதுக்கு அவர் அந்த திமிரா பேசினார்ல அது தவறு. அதனால அவர் சொல்றாரு, நான் என் தவறை உணர்ந்துட்டேன், ஆனாலும் ஈஸ்வரா நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிருக்கேன், இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற பூலோக மக்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க இந்த குற்றங்கள் எல்லாம் பெருகி இன்னும் அது வாழக்கூடிய இடமாவே இருக்காது, என்னை மன்னிச்சு என்னுடைய பாவத்தை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சனீஸ்வரனுடைய பாவம் போக்கின இடமா இந்த இடம் இருக்கு. இப்ப தெரியும் நினைக்கிறேன் அவர் ஏன் ஒய்யாரமா நின்னாரு அப்படின்னு. சனீஸ்வரனுடைய பாவத்தையே போக்கின இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வழிபடுறவங்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். சனீஸ்வரனை சிவபெருமான் வதம் செய்யறாரு. அப்புறம் பாவத்தை போக்கி திருப்பியும் உயிர்ப்பிக்கிறாரு. இவரு அந்த வதம் செஞ்சாரு இல்லையா, அதுக்கான தோஷம் சிவபெருமானுக்கு இருக்கும் இல்லையா. அப்போ நாரதர் அங்க என்ன சொல்றாரு, நீங்க சனீஸ்வரனை வதம் செஞ்சதுனால உங்களுக்கு தோஷம் வந்துருச்சு, இந்த தோஷத்தினால உங்களால இனி விஸ்வரூபம்லாம் எடுக்க முடியாது, இது போகணும்னா சுத்தி இருக்கிற எல்லா ஜோதிர்லிங்கங்களையும் நீங்க போய் வழிபடணும் அப்படிங்கிறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, சுத்தி இருக்கிற எல்லா ஜோதிர்லிங்கங்களையும் இங்க வர வைக்கிறாரு. அதனால இந்த ஒரு இடம் அவ்வளவு பவர்ஃபுல்லான இடம்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஜோதிர்லிங்கத்தை நம்ம போய் வழிபடுறதுங்கிறதே பெரிய விஷயம். இப்ப 12 ஜோதிர்லிங்கங்களும் இங்க வந்திருக்குன்னா அப்ப இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பிளேஸா இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான், அதே போல இந்த இடத்துக்கு வந்துட்டு போனா மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றது மிகையே இல்ல தானே. சோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க தேப்பெருமநல்லூர். அப்படி இருக்கிற அந்த ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்னான காசி விஸ்வநாதர் அண்ட் வேதாந்த நாயகி அம்மை இங்கேயே தங்கிட்டதாகவும் இங்க சொல்லப்படுது. அடுத்த விசேஷமா நம்ம பாக்குறது, இங்க
இருக்கிற தட்சிணாமூர்த்தி. நார்மலா தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா கீழே சீடர்களோட உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு சீடர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இவரு காலை வாகனத்துல எழுந்தருளி நிறுத்தி அந்த டைரக்ஷனை பார்த்திருப்பாரு. அதனாலேயே என்ன சொல்றாங்கன்னா ராகு கேது இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தா அதுக்கான பரிகார நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா சர்வ ஜீவராசிகளும் இவரை வணங்கினதுனால இவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பாவங்கள் இந்த தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த தட்சிணாமூர்த்திக்கு பேரே அன்னதான தட்சிணாமூர்த்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு படைக்கிறதே படையதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரசாதத்தை தான் இவங்க படைக்கிறாங்க. இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு பசித்த நேரத்துல உணவு கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, இதை நம்ம எந்த கோவிலையும் கேள்விப்பட்டதில்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இந்த கோவில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலே பாத்தீங்கன்னா ஒரு சேரியட் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு தேர் மாதிரி இருக்கும். அந்த கோவில்ல நீங்க போய் பார்க்கும்பொழுது அது நல்லா உணரலாம். சின்ன இடமா இருந்தாலும் ரொம்ப அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. இனி அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இந்த கோவிலுக்கு. அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியுது, இந்த எல்லா ஸ்பெஷல் இருக்கிறதுனால இங்க வரவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு. அப்போ மறுபிறவி இருக்கவங்க ஒரு முறை அகத்தியர் இந்த கோவிலோட விசேஷங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த சுவாமியை தரிசிக்கிறதுக்காக வராரு. இதை பார்த்த உடனே சிவபெருமான் அங்க இருக்கிற மகரந்த முனிவர் கிட்ட சொல்றாரு, அகத்தியருக்கு இன்னொரு பிறவி இருக்கு, அவரை இங்க வரவிடாம தடுக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே மகரந்த முனிவர் என்ன பண்றாரு, அகத்தியர் வர பாதையில எல்லாம் அந்த மகரந்த மலர்களா பூத்து இருக்காரு. இதை பார்த்த உடனே அகத்தியருக்கு தெரியுது, என்ன இங்க நம்மள ஏன் வரவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஞான திருஷ்டியில பார்க்கும்பொழுது இந்த மகரந்த ரிஷி தான் இந்த வேலையை பண்றான்னு தெரிஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ரிஷி எனக்கு வழி விடுங்க, நான் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும்ட்டு. அப்ப இந்த ரிஷி மறுக்கிறாரு, இல்ல உங்களால போக முடியாதுன்னு. கோவப்பட்ட அகத்தியர் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. அதாவது பூமுகமா இருக்கிற அந்த ரிஷியை யாழி முகமா நீ மாறிடுவ அப்படிங்கிறாரு. இது கேட்ட உடனே மகரந்த ரிஷிக்கு கோபம் வருது. அவரு சொல்றாரு, இந்த பாருங்க, இதை நான் ஒன்னும் உங்களை ஸ்டாப் பண்ணல, சிவபெருமான் தான் சொல்லியிருக்காரு நீங்க போக கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு சாபம் கொடுப்பீங்க? என் சாபத்துக்கு விமோச்சனம் கொடுங்க, இல்லன்னா உங்களுக்கு நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்ததும் அகத்தியர் என்ன பண்றாரு, அவருக்கு சாப விமோச்சனமா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாருமே வச்சு பூஜிக்காத ஒரு பொருளை கொண்டு நீங்க சிவபெருமான பூஜிக்கும் பொழுது இந்த சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ மகரந்த ரிஷி கேக்குறாரு, அப்படி என்ன பொருள் அதுன்னு? நீ தான் எல்லாம் தெரிஞ்ச போல பேசுனீங்க, நீயே போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் போயிடுறாரு. அப்போ இந்த மகரந்த ரிஷியும் ஒரு நாளும் ஒரு விதமான பொருட்களை கொடுத்து சாமிக்கு பூஜை பண்றாரு. ஒரு நாள் ஒரு மலரை கொடுக்குறாரு, இன்னொரு நாள் அடுத்த மலர் அப்படின்னு கிட்டத்தட்ட 50 வருஷமா அவர் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எதுலயுமே அவரோட முகம் மாறல. ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான் கேட்கிறாரு, என்ன கடவுளே, நான் என்ன பண்ணேன், நீங்க சொன்னதானே செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சிவபெருமான் மேல இருந்த அந்த ருத்ராட்சம் கீழே வருது. உடனே இவருக்கு தோணுது, அட நம்ம ருத்ராட்சத்தை வச்சு நம்ம பூஜையை பண்ணல, யாருமே அதை வச்சு பூஜை பண்ணதா தெரியலையே அப்படின்னு சொல்லி ருத்ராட்சத்தை கொண்டு சிவபெருமான வழிபடுறாரு. அது வழிபட்டதும் அவருடைய சாபம் நிவர்த்தி ஆகுது, அவருக்கு நார்மலான ஃபேஸ் வருது. இதுதான் இந்த ஸ்தலத்துடைய புராணம். அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல புஷ்பத்தினால அர்ச்சனை கிடையாது, ருத்ராட்சத்தினாலதான் அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதமும் ருத்ராட்சம் தான் கொடுப்பாங்க. இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிக்க வேண்டாம், நம்ம கையில வச்சுக்கிட்டா போதும். அடுத்த ஒரு விசேஷமா நம்ம என்ன பாக்குறோம்னா, வருஷத்துல இருக்க 365 நாளும் சூரிய பகவானோட கிரணங்கள் இந்த கோவிலுக்குள்ள, அதாவது இந்த மூலவருக்குள்ள விழும் அப்படிங்கிறாங்க. இந்த மூலவருக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கு, அதை சூரிய மண்டல வாசல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாசல் சாதாரணமா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். வருஷத்துல 2 நாள், மாசத்துல 2 நாள் தான் இதை ஓபன் பண்ணுவாங்க. அதாவது பிரதோஷ காலகட்டம், மாசி மகம் மற்றும் சிவராத்திரி அப்ப மட்டும் தான் இதை ஓபன் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்துல இந்த வாசல் வழியா நுழைறவங்களுக்கு 21 ஜென்மங்கள்ல அவங்க செய்யற அந்த குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சகல சௌபாகியங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல சொல்லப்படுது. இந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மகம் டைம்ல இங்க இருக்கிற மூலவருக்கு ருத்ராட்ச கவசம் சாத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது இந்த டைம்ல போய் நம்ம வழிபடும் பொழுது சிவராஜ யோகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். 2017ல இந்த மாதிரி ஒரு பூஜை அப்போதான் ஒரு பாம்பு அதோடைய சட்டையை உரிச்சு அந்த லிங்கத்து மேல போட்டிருக்கு அப்படின்னு இது நியூஸ்ல எல்லாம் பரபரப்பா வந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவ்வளவு ஸ்பெஷலான ஒரு கோவில். ஆனா ஏற்கனவே சொன்னா போல இந்த கோவிலுக்கு அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. போகும்போது நிறைய தடைகள் வரும். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தா போல அகத்தியருக்கே பெரிய தடை வந்ததுன்னா நம்ம எல்லாம் ஏமாற்றம். ஆனாலும் முயற்சி பண்ணலாம் இல்லையா? சோ இந்த கோவிலுக்கு கும்பகோணம் போனீங்கன்னா போறதுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த கோவில்ல இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல இன்னும் சூப்பரான ஒரு கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.